ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் சென்டென்ஸ் 71 டு 80 சொல்ல போகிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 சென்டென்சஸ் அது வந்து ஒரு 10 யூனிட்ல கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் இடையில வந்து 2-3 மற்ற விஷயங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால இது வந்து கிளாஸ் 20 இருந்தாலும் 71 டு 80 தான். இந்த வீடியோக்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய முதல்ல ஒரு 100-125 வீடியோக்கள் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃபு, அப்புறம் வந்து சினிமாக்கள், இங்கிலீஷ் படங்கள் பார்க்கும்போது அவங்க பேசக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிகர் அவுட்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்து சென்டென்சஸ் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்தினாலே நல்ல ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு வருவீங்க அப்படிங்கிறது. இப்போ 71 பார்க்கலாம். சென்டென்ஸ் 71 பார்க்கலாம். ஐ ஃப்ரீக்வென்ட் த காஃபி ஷாப்ஸ். இது வந்து சில பேர் வந்து ஹேங் அவுட் அப்படிம்பாங்க, விசிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த காஃபி ஷாப்ஸ்க்கு அடிக்கடி செல்லக்கூடியவன். இப்போ இது ஐக்கு பதிலாக ஹி அப்படின்னா ஃப்ரீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது அடிக்கடி, அது வந்து நவுனு, இது வந்து வேர்பு. வேர்புக்கு V1 V2 V3 உண்டு. இப்போ விசிட் சொல்லலாம். அதை ஹேங் அவுட் அப்படிங்கிற வார்த்தையும் சில பேர் சொல்லுவாங்க. இதான் சென்டென்ஸ் நம்பர் 71. சென்டென்ஸ் நம்பர் 72. மோஸ்ட் ஆஃப் த டே ஐ டூ ரொட்டீன் டாஸ்க்ஸ். இந்த டாஸ்க் பதிலாக CHORES அப்படின்னு சொல்லலாம். ரொட்டீன் அப்படிங்கிறது வழக்கமான. இந்த ரொட்டீன் டாஸ்க்கை சொல்லும் போது எப்பொழுதுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டே ஹி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், டூ போடக்கூடாது, டஸ், DOS, டஸ் தான் போடணும். அதான் மோஸ்ட் ஆஃப் த டே ஐ டூ ரொட்டீன் டாஸ்க்ஸ். டாஸ்க் பதிலாக வந்து CHORES சோர்ஸ் போடலாம். இந்த ஹி போட்டிங்கன்னா டூக்கு பதிலாக டஸ் போடலாம். பெரும்பாலான நாட்களில் நான் வழக்கமான பணிகளையே செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் 73. இதுல ஐ திங்க் ஐ ஹாவ் அ குட் ஒர்க் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது. ஐ திங்க் ஐ ஹாவ் அ குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் பேசணும். நான் மற்றவர்களோட நல்ல பழகும் தன்மை கொண்டவன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ திங்க் ஹீ போடுறீங்கன்னா ஹேவ் போடக்கூடாது, ஹேஸ் தான் போடணும். ஹேஸ் ஏ குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போடணும். இப்போ நீங்க வந்து நெகட்டிவ்ல சொல்லக்கூடியன்னு வைங்களேன், ஐ திங்க் ஐ டூ நாட் ஹாவ், அல்லது ஐ திங்க் ஹீ டஸ் நாட் ஹாவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் திங்க், இந்த திங்க்ல தான் வந்து டூ நாட்டை சேர்க்கணுமே தவிர அடுத்த சென்டென்ஸ்ல நீங்க சேர்க்க கூடாது. அதுதான் வந்து ரியல் இங்கிலீஷ். நம்ம வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி தவறுதலா பேசுறதுக்கு we are forced, we are supposed to speak something wrong at all, but we shouldn't do. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் அப்படின்னு சொல்லலாம் நெகட்டிவ் பேசுறதா இருந்தா. பட் இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஐ ஹாவ். ஹீ போடுறா இருந்தா ஹேஸ் போடணும். இது சென்டென்ஸ் 73. சென்டென்ஸ் 74 பார்க்க போறோம். மை ஃப்ரெண்ட் ட்ரைடு டு டிஃப்யூஸ் த டென்ஷன். இப்போ அந்த ஃபியூஸ் அப்படிங்கிறது டிஃப்யூஸ் அப்படின்ட்டு, அதாவது பதற்றத்தை தணிக்க. அந்த டிஃப்யூஸ் த டென்ஷன் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நல்லா பண்றது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் சினிமா படங்கள்ல அடிக்கடி பயன்படுது. அதனாலதான் இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். டென்ஷன் நமக்கு தெரியும், பேனிக் தெரியும். அது மாதிரி பார்த்துக்கிடுங்க. சென்டென்ஸ் 75 பார்க்கலாம். ஐ ஃபீல் அன் இன்ஸ்டன்ட் அவர்ஷன் டு த நியூ பாஸ். ஒரு நியூ பாஸ் வந்திருக்காரு, என்ன அறியாமலே அவர் மேல ஒரு சின்ன வெறுப்பு இருக்குது. சில பேருக்கு அந்த மாதிரி தனக்கு தெரியாமலே இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இந்த அவர்ஷன் அப்படிங்கிற வார்த்தை, பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவர்ஷன் வரும். பள்ளியினுடைய அந்த அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, உடல் அமைப்பு, அது வந்து அவர்ஷன் வரும். ரொம்ப வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி, அந்த வெறுப்பினுடைய உச்சகட்ட தன்மை அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப ஐக்கு போல ஹீ சொல்றாருந்தா ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லிடணும், அவ்வளவுதான். வேற மற்றபடி ஒன்றும் இல்லை. நியூ பாஸ் போல நீங்க யார் வேணாலும் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு யார் மேல வெறுப்பு இருக்குதோ அவரை நீங்க வந்து போட்டுக்கிடலாம். இது சென்டென்ஸ் 75. சென்டென்ஸ் 76. ஐ லோத் பீப்புள் ஹூ டாக் வித் தேர் மவுத் ஃபுல். அப்படின்னா இப்போ ஏதாவது சாப்பிட்டு குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது வாயில வந்து நிறைய உணவு இருக்கும், ஆனாலும் வந்து பேச முற்படுவாங்க. அப்போ வந்து சிந்தக்கூடிய தன்மை ஒரு பாசிபிலிட்டி ரொம்ப இருக்குது. அதனால வந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு மேனர்ஸ், டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதனால அந்த டேபிள் மேனர்ஸுக்காக சொல்லி இருக்கிறோம். ஐ லவ் பீப்புள் ஹூ டாக் வித் தேர் மவுத் ஃபுல். வாயில ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசுறத நான் கொஞ்சம் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இப்போ ஐக்கு போல ஹீ போட்டா, ஹீயோ ஷியோ போட்டதா லோத்ஸ் அப்படின்னு போட்டுறணும். இப்போ சென்டென்ஸ் 77. It drives me crazy when someone picks his nose. அப்படின்னா இந்த மூக்கை நோண்டுவாங்க, சில பேர் காதுல நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்த்து எனக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்க மாதிரி, எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படிங்கிறத இந்த drives me crazy அப்படிங்கிற வார்த்தையும் வந்து are you crazy அப்படிம்பாங்க இங்கிலீஷ் படங்கள்ல. அதனாலதான் இந்த மாதிரி டிரைவ்ஸ், இது வந்து கலெக்ஷன் நாங்க சொல்லுவோம். இந்த கிரேசி அப்படிங்கிற வார்த்தை இந்த டிரைவ்ஸ் அப்படிங்கிற ஒரு வெற்போட தான் சேர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் கலெக்ஷன்.
மேக் த பெட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பெட் வந்து மேக் த பெட்டு, பெட்டை சரியாக்குங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது கலெக்டேஷன். சென்டென்ஸ் 77. சென்டென்ஸ் 78 பார்க்கலாம் இப்போ. சென்டென்ஸ் 78ல டெலிஃபோன் சேல்ஸ் பீப்புள் ஆஃபன் டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் த கல்லிபிள் பீப்புள். கல்லிபிள்னா டக்குன்னு ஏமாந்துருவாங்க, அவங்க தான் கல்லிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமாறக்கூடிய தன்மை ரொம்ப இருக்குதும். ஏமாந்த அதாவது கிட்டத்தட்ட நம்மளை வந்து அது சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஈனாவானான்னு நினைச்சுடுவாங்களோ அந்த மாதிரி அந்த கல்லிபிள். இந்த வார்த்தை வந்து ஒரு அன்பிளசன்ட் வேர்டு தான். இது வந்து ஆக்சுவலா நாங்க வந்து ஈஃபிமிசத்துல இந்த வார்த்தை சொல்ல மாட்டோம். அதனால அந்த கல்லிபிள் பீப்புள் நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சின்ன இது வந்துடும். அவங்க வந்து அந்த மாதிரி நிறைய சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். நம்ம முக்கியமான வேலையில இருப்போம், கூப்பிட்டுக்கிட்டு அதை வாங்குறீங்களா, ஏதோ கிரெடிட் கார்டு வாங்குறீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுதான் வந்து நாங்க இந்த மாதிரி போட்டிருக்கோம். கல்லுபுல் டக்குன்னு ஏமாந்துருவாங்க, அவங்கள தான் நாங்க சொல்லி இருக்கிறேன் கல்லுபுல் அப்படிங்கிறது. இப்போ சென்டென்ஸ் 79. சென்டென்ஸ் 79ல கவுச் பொட்டாட்டோ ஆர் ரியல் டூயர் அப்படின்னா உட்கார்ந்துகிட்டே எல்லா வேலையும் செய்வார், அவரை கவுச் பொட்டாட்டோ அப்படின்னு சொல்லலாம். செடன்டரி லைஃப்னு நாங்க சொல்லுவோம் இதை. ரியல் டியூவர்னா அவர் வேலை கொடுத்தாச்சுன்னா அதை செஞ்சு முடிச்சுடுவார், ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை படைச்சவர். அதை விச் ஒன் டு யூ வாண்ட் டு பி, நீங்க எந்த ஆளா இருக்க நினைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவர், உட்கார்ந்து எல்லாம் வேலையும் வந்து அது ஆம் கிரிட்டிக் அப்படின்னு கூட நாங்க இங்கிலீஷ் சொல்லுவோம். ஆம் கிரிட்டிக்னா அவர் ஒண்ணுமே தெரியாது, இருந்த இடத்துல இருந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து கமெண்ட் கொடுப்பாரு, அது ஆம் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவுச் பொட்டாட்டோ அப்படிங்கிறது உட்கார்ந்துகிட்டே எல்லாம் டிவி பாக்குறது எல்லாமே, ஒரு செல்போன் எடுத்து பாக்குறது, அந்த மாதிரி இதெல்லாம். ரியல் டூயருங்கிறது வேலை கொடுத்தாதுன்னா டக்கு 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 டக்குன்னு செஞ்சிருவார், அதான் ரியல் டூயர். அதுல நீங்க எந்த வகை அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி இருக்குது. சென்டென்ஸ் 79 முடிஞ்சது. சென்டென்ஸ் 80. சென்டென்ஸ் 80 பாருங்க. டூ யூ ஹாவ் எ ஹெக்டிக் சோசியல் லைஃப்? சோசியல்னா சமுதாயத்துக்கு நம்ம வந்து பயன்பட முடியா நிறைய காரியங்கள், நல்ல காரியங்கள் பண்றது. இது வந்து குட் சமாரிட்டான் அப்படி பிலோந்திராபிஸ்ட் அப்படிங்கிற ஏற்கனவே நாங்க இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம். சின்ன தம்பி அப்படிங்கிறவர் வச்சு அவர் தோசை விற்பாரு. அதுல கூட ஒரு பாட்டு கூட, அளவழியப்பா பாட்டு கூட இருக்குது. ஸோ சோசியல் லைஃப் அப்படி இது, இந்த சோசியல் லைஃப் வந்து கண்டிப்பா வேணும். சிவில் சர்வீசஸ் படிக்கிறவங்களுக்கு சோசியல் லைஃப் இருந்தாதான் சிவில் சர்வீஸ்லயே வந்து அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டியா அதை நினைக்கிறாங்க. ஒரு சின்ன ஆட்டிடியூட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹெக்டிக் அப்படின்னா பரபரப்பான. ஸோ சோசியல் லைஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மட்டும் வாழணும் அப்படின்னு நினைக்க கூட, நம்மளோட சமுதாயம் வாழணும், எல்லாரும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சோசியல் லைஃப். அது வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சோசியல் லைஃப் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் வந்து விறுவிறுன்னு வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ டூ ஹாவ் எ ஹெக்டிக் சோசியல் லைஃப். இந்த 10 சென்டென்சஸ் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால கொடுத்த அந்த வீடியோக்களும் சரி, அதுல வந்து ஒரு 70 சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்கு முன்னாலே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த வீடியோக்களை வந்து நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தா நிச்சயமா வந்து நல்ல ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷை பேசுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் விதைச்சிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ணுங்க. அந்த ஆல் பெல் ஐக்கான நீங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.